வணக்கம். எண்டமுரி தாரக ராமாராவ், என்.டி. ராமராவ் இவர்களுடைய வரலாறு ஒரு அபூர்வமான வரலாறுங்க. எப்படின்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் எவ்வாறு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேரள நாட்டிலே பிறந்து தமிழகத்திற்கு வந்து திரைப்படங்களில் நடித்து கட்சியை தொடங்கி முதல்வராக 10 ஆண்டுகள் பணியாற்றி பெரும் சாதனை படைத்தாரோ, அதுபோல் ஆந்திர தேசத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தியவர் நம்முடைய ராமாராவ் அவர்கள். 1923 ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்த இவர் அந்த காலத்திலேயே பிஏ பட்டப்படிப்பை முடித்தவர். அதோடு மட்டுமல்லாமல் அப்போது இருந்த அந்த சப்ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ் என்று சொல்லும் பாருங்கள், பத்திரப்பதிவு அலுவலகத்தில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தார். பிறகு சொந்த தொழில் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்தது. அப்போது பால் எடுத்துக்கொண்டு சைக்கிளில் வச்சு கடைகள் வீடுகளுக்கு அதிகாலையில் 4 மணிக்கு கொண்டு ஊற்றிட்டு வருவாராம். அதெல்லாம் பின்னாடி அவர் கட்சி ஆரம்பித்த போது தெலுங்கு தேசத்துடைய சின்னம் எதுன்னு பார்த்திங்கன்னா சைக்கிள் தான் சின்னமாக இருந்திருக்கும். இவர் ரொம்ப 6 அடி உயரமும் ஆஜானுபாகமான தோற்றமும் கொண்டவர். இவருக்கு ரொம்ப ஈடுபாடு, கலைகளில் ஈடுபாடு உண்டு. அதன் காரணமாக 1947 மனதேசம் என்கின்ற படத்தில் நடித்தார் இவர். எல்வி பிரசாத் அவர்கள் தான் அதை டைரக்ட் பண்ணார். அப்புறம் இவருக்கு பெரும் புகழை தந்த படம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் கதாநாயகனாக நடித்த தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயுமே பெரும் வெற்றியை பெற்ற பாதாள பைரவி படம் தான். அந்த பாதாள பைரவி பார்த்திங்கன்னா அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி ஒரு கதை தான் அது. அதில் எப்படி அந்த விளக்கை தைச்சா பூதம் வந்து செய்யுமோ, அது உதவி செய்யுமோ, அதுபோல் இதில் அந்த ஜெய் பாதாள பைரவின்னு இப்படி நெத்தியில் வச்சு பார்த்தோம்னா உடனே அது வேண்டியதெல்லாம் கொடுக்கும். இந்த படம் தெலுங்கு நடிகர்கள் நடித்து தமிழில் டப் செய்யப்பட்டு வந்த படம் அது. பயங்கரமான ஹிட்டு. அப்போ அதுக்கு பிறகு இவர் வந்து ஒரு புகழ்பெற்ற கதாநாயகனாக மாற தொடங்கினார். அடுத்தது இவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்த படம் எதுன்னு பார்த்திங்கன்னா, விஜயவாகினி ஸ்டுடியோ தயாரித்த மாயாபஜார் படம். அந்த மாயாபஜார் படத்தில் இவர் வந்து முதல்ல கிருஷ்ண வேஷம் போடுறார். அவர் வாழ்க்கையவே மாற்றி அமைச்ச படங்க அந்த படம். அதில் ஆரம்பித்த அந்த கிருஷ்ண வேஷம், ராமர் வேதம், அது வந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருக்கு ஒரு பெரிய ஆன்மீக இமேஜின் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த தோற்றத்தை அவர் கொடுத்தது. அதுலேயும் மாயாபஜாரில் அவரும் சகனியும் பேசிக்கிற அந்த காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். பாதாள பைரவிலேயே பஞ்சு டயலாகெல்லாம் பேசுவார். உள்ளதை சொல்லவா, உண்மையை இல்லை என்று சொல்லவா அப்படின்னு பேசுவார். அந்த 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 வசனமே கேட்க அருமையாக இருக்கும். அதே போல் இதில் மாயாபஜார் படத்தில் அபிமன்யு கல்யாணத்தை, அதாவது ஜெமினி கணேசன் சாவித்திரி கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு வக்சலா கல்யாணத்தை எத்தனை வகையான திட்டங்கள் அவர் தீட்டுவார். அந்த படத்தில் தான் கல்யாண சமையல் சாதம்னு ரங்கராவ் வந்து கடோர்கஜனாக வருவார். பிறகு ராமாயணம் படம் தமிழில் சம்பூர்ண ராமாயணம் எடுத்தாங்க. அந்த சம்பூர்ண ராமாயணத்தில் அவர் தான் ராமனாக வருவார். ஏபி நாகராஜன் அவர்கள் கதாவசனம் எழுதியிருப்பார். அந்த படத்தில் அவர் ராமனாக வருவார். பத்மினி அவர்கள் சீதையாக நடிச்சிருப்பாங்க. நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தபோது பத்மினி அவர்கள் வீட்டில் அவங்கள சந்தித்து பேசிகிட்டு இருப்பேன் அடிக்கடி. அப்போ அவங்க ரொம்ப பெருமையாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எல்லா முதல்வர்களோடையும் நான் நடிச்சிருக்கேன் அப்படிம்பார். அதில் என்.டி. ராமாராவின்னு சொல்லுவாங்க, அதில் நான் தான் சீதையாக நடித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. அதே போல் இவருக்கு இன்னொரு பெரிய ஒரு புகழை தந்த படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, பிஆர் பந்துல் அவர்கள் எடுத்த கர்ணன் படம். அந்த கர்ணன் படம் 20 ரீல்னு வச்சுக்கோங்களேன். அதில் 17 ரீல் வரைக்கும் கதை வந்து சாதாரணமாக போயிட்டுருக்கும். அப்போ கண்ணபெருமான் உள்ள வருவார் பாருங்க, படத்தோட கலரே மாறுற மாதிரி இருக்கும். அப்படி அந்த கதை 2 ஓப்பன் ஆகி வைகுந்தத்தினுடைய கதவை திறந்து அப்படி உள்ளேருந்து அப்படி என்டிஆர் வெளியே வருவார். தேட்டரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கேட்டுட்ருக்கோம். அதுவும் டிஜிட்டல் கர்ணன் பாருங்கள். அவரும் அந்த குந்தி தேவியும் பேசுகிற வசனங்கள், அத்தை உனக்கு திருமணத்துக்கு முன்பாக ஒரு மகன் இருந்தானா இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்ட உடனே, ஐயோ கடவுளுக்கே தெரியாதே, உனக்கு எப்படி தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அத்தை அப்படின்னு அவங்க அந்த உச்சரிக்கிற வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். அதே போல் தமிழில் வந்து திருடன் ஒரு படம் நடிச்சிருக்காரு. இன்னும் சில சமூக படங்களில் நடிச்சிருந்தாலும் தெலுங்கில் ஒரு அசைக்க முடியாத ஹீரோ வந்தார். சென்னையில் இருந்தாலும் ஆந்திர தேச மக்கள் சென்னைக்கு வர்ற போதெல்லாம் எல்லா இடங்களையும் பார்த்துட்டு தேவடுகாரு அப்படின்னு சொல்லி இவரை பார்க்குறப்ப தெய்வத்தை பார்க்குற மாதிரி வந்து நின்று கும்பிடுவாங்களாம்.
அப்போ அந்த இமேஜ் இவருக்கு என்ன பெரிய புகழை கொடுத்ததுன்னா, இவரை தனி கட்சி தொடங்குற அளவுக்கு இவருக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்தது. தெலுங்கு தேசம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார். கட்சியை தொடங்கி ஆட்சியை பிடித்தார். 3 முறை முதல்வராக இருந்தார். அவருடைய மூத்த மருமகன் தான் சந்திரபாபு நாயுடு. இப்போ போன இதில் வரைக்கும் அவர் தான் முதல்வராக இருந்தார். இந்த ஒரு பெரிய புகழை கொண்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் கடைசி காலத்தில் கூட வயதான தோற்றத்தில் பேரனோடு சேர்ந்து ஒரு படம் நடித்தார். இப்போ ஜூனியர் என்டிஆர், பாலகிருஷ்ணா எல்லாருமே அவங்க ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். எப்படி இருந்தாலும் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து திரைப்பட உலகில் புகுந்து கட்சி ஆரம்பித்து இந்தியாவையே ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸுக்கு எதிராக தனி கட்சி தொடங்கி முதல்வராக மாறி இன்றைக்கும் கண்ணன் ராமன் என்றால் நமக்கு என்ன தோன்றுவது, நம்முடைய என்டிஆர் அவர்களுடைய முகம்தான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சிறப்பாக இருக்கும். சமீபத்தில் நான் துபாய் போயிருந்தேன். அப்போ பி. வாசு அவர்கள் என்டிஆர் அவருடைய பையனை வச்சு பாலகிருஷ்ணா வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்காக போனாராம். அப்போ அவர் முதல்வராக இருக்கார். பி. வாசி சொல்கிறாரு, எனக்கு ஆங்கிலம் தெலுங்கு தெரியாது, ஆனால் என்ன பண்ணார் தெரியுமா, நான் அப்படி வந்திருக்கேன்னு சொன்ன உடனே உள்ளே கூப்பிட்டார். ரண்டி அப்படின்னார், கூச்சண்டி அப்படின்னார், செப்பண்டி அப்படின்னார். இந்த 3 சொல்ல அந்த படத்தோட கதையெல்லாம் நான் சொல்லி முடிச்சிட்டேன். அப்புறம் சொன்னார், நான் தமிழில் கதை சொல்லட்டுமான்னு கேட்ட உடனே, தெலுங்கு தேசத்தை ஆளக்கூடிய எனக்கு தமிழில் கதை சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கடகடன்னு ஒரு சிரிச்சிட்டு, சொல்லுங்க ஐயா, தமிழ்நாட்டு தண்ணியும் தமிழ்நாட்டு சோறு தானையா இந்த உடம்பு என்னையை வளர்த்து இப்படி ஆளாக்குனது, தமிழ் சொல்லுங்கய்யா, காதில் கேட்குறேயான்னு சொல்லி அந்த கதை முழுவதும் தமிழில் கேட்டுட்டு மகனை கூப்பிட்டு, டேய் போய் அவருடைய படத்தில் நடிச்சுவாடா அப்படின்னு அனுப்பி வச்சாருன்னு சொன்னால் எத்தனை ஒரு பெருந்தன்மைன்னு பாருங்கள். மறக்க முடியாத ஒரு நடிகர் எம்ஜிஆரை போல, புரட்சியாளர் எம்ஜிஆரை போல நம்முடைய என்.டி. ராமாராவ் அவர்கள் இருந்தார். எண்டமூரி தாரக ராமாராவ் அவர்கள்.